Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த காணொலியில ரெண்டு முக்கியமான செய்தியை பார்க்க போறோம். ஒன்னு, ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக முதன்முறையாக நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த பேச்சுல இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்த விஷயங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா ரெண்டு பேருக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை உணர்த்தி இருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, பலுஜிஸ்தான் நடைபெற்ற தாக்குதல். பலுஜிஸ்தான் நடைபெற்று வர தாக்குதல் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே இருக்கு. குறிப்பா ஆபரேஷன் அப்படிங்கிற பேர்ல அவங்க நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இதுவரை பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் அரசாங்கம் சந்திக்காத ஒரு விஷயம். ரெண்டு பத்தி நம்ம விரிவா பேசுவோம். முதல் விஷயம் அஜித் தோவல் அவர்கள் தொடர்பாக. அஜித் தோவல் அவர்கள் இந்த பேச்சை தொடங்கினப்பவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக ஒன்னொன்னா பேசிட்டு வர அவருடைய பேச்சு முழுமையாக எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை எதிரியாக நினைக்கக்கூடிய நாடுகள் அவங்க செட் பண்ண அந்த குளோபல் நரேட்டிவ், அதே மாதிரி அவங்க கிளப்பி விட்ட பொய் செய்திகள் எல்லாத்தையுமே உடைக்கும் விதமா இருந்தது அவருடைய பேச்சு. முதல் விஷயம், பிரம்மோஸ் ஏவுகணை பயன்படுத்தப்படவில்லை அப்படின்ட்டு இங்க உள்ளூர்ல உட்கார்ந்துட்டு இந்த அறிவாளிகள் இங்க இருக்கக்கூடிய தமிழ் டிபேட்லயே பேசின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு சர்வதேச ஊடகங்கள், குறிப்பாக சைனாவுடைய பின்னணி கொண்ட ஊடகங்கள் எல்லாமே பிரம்மோஸ் ஏவுகணை இதெல்லாம் பயன்படுத்தப்படல அப்படிங்கிற அந்த விஷயத்தை திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தாங்க. முதன்முறையாக நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ஆம், இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பிரம்மோஸ் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறார். நாம ஏற்கனவே இந்த கிரானா ஹில்ஸ்ல நம்மளுடைய சுக்கோய் விமானத்திலிருந்து அங்க நடத்தப்பட்ட தாக்குதல் பிரம்மோஸ் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அப்படின்னு நம்ம பல காணொலிகள் நம்ம பேசி இருக்கிறோம். ஆனா இப்போ அஜித் தோவல் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த என்டையர் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வெறும் நடந்தது 23 நிமிஷம் தான். 23 நிமிஷத்துல பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட 13 டார்கெட்ஸை மிக துல்லியமாக நம்ம தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதுல பாகிஸ்தான் நம்ம இந்த 13 டார்கெட் அப்படிங்கறதை தாண்டி நாம வேற எந்த ஒரு டார்கெட்டும் வைக்கல, அதே மாதிரி நாம வச்ச டார்கெட் எதுவுமே மிஸ் ஆகல அப்படிங்கறத சொல்லி இருக்கிறார். இது ரெண்டாவது. மூணாவது பாருங்க, தொடர்ச்சியாக இந்த சர்வதேச ஊடகங்கள்ங்கிற பேர்ல இந்த 3 எழுத்து சர்வதேச ஊடகம், அதுக்கப்புறம் இன்னொரு இந்த அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள்லாம் என்ன சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ரஃபேல் விமானம் நொடுங்கிடுச்சு, இந்தியாவுடைய விமானி புடிச்சு வச்சுட்டாங்க, இதே மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்க. அது எதுவுமே உண்மை இல்லைன்னு நம்மளுடைய ஏர்போர்ஸ் உடைய பிரதிநிதிகள் சொன்ன பிறகும் இந்த நரேட்டிவை தொடர்ச்சியா கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இப்ப அதையும் அஜித் தோவல் அவர்கள் உடைத்திருக்கிறார். அதாவது இந்தியாவோட தரப்புல இருந்து ஒரு கண்ணாடி கூட உடையல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை விட ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டான ஒரு பாயிண்ட் பிளாங்கான ஒரு அந்த பதில் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எங்க தரப்புல இருந்து எதுவுமே ஒரு கண்ணாடி பீஸ் கூட உடையலங்க அப்படிங்கறத மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். அதே சமயத்துல பாகிஸ்தான் தரப்புல என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த தாக்குதல் தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயம், ஆதாரங்களை வெளியிடுங்கன்னு கேட்டாங்க நிறைய பேர் சர்வதேச ஊடகங்கள்ல. சர்வதேச ஊடகங்கள்ல இந்தியா இந்த ஆதாரங்களை வெளியிடணும் அப்படிங்கிற விஷயங்களை கேட்டே இருந்தாங்க. அதுக்கு தகுந்தபடி நாமளும் ஆதாரத்தை வெளியிட்டோம். குறிப்பா நம்மளுடைய சேட்டலைட் இமேஜஸ் மூலமா எந்தெந்த இடத்துல நம்ம தாக்குதல் நடத்தணும், தாக்குதல் நடத்துனதற்கு முன்பாக, தாக்குதல் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவான அந்த இமேஜஸ் நம்ம வெளியிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஜித் தோவல் அவர்கள் ஒரு விஷயம் கேட்கிறார். இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது அது உண்மை அப்படின்னா பாகிஸ்தான் இதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும்னு சொல்றார். இந்தியால நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அடிச்சிருக்கீங்க, இப்ப ரஃபேல் விமானத்தை அடிச்சோம் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா, ரஃபேல் விமானம் அடிச்சாங்க அப்படின்னா அந்த நொறுங்கிய பாகங்கள் தொடர்பான அந்த காட்சியை அவங்க வெளியிட்டிருக்கணும்ல, வெளியிடவே இல்லை. சோ அஜித் தோவல் அவர்கள் கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, இந்தியா தரப்புல இருந்து ஏதேனும் ஒரு விஷயம் தாக்குதலுக்கு உள்ளாச்சு அப்படின்னா அது சம்பந்தமான ஆதாரத்தை பாகிஸ்தான் வெளியிட வேண்டும்னு சொல்றாரு. பாகிஸ்தான் வெளியிடவே இல்லை, வெளியிட போவதும் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இதையும் அவர் ரொம்ப தெளிவா இதுல சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். இதுல மிக முக்கியமா அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றார். ரெண்டு விஷயம். ஒன்னு, நம்ம பக்கத்துல ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், அதாவது இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன அப்படின்ட்டு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேட்டதாகட்டும், இன்டர்நேஷனல் மீடியாஸ் கேட்டதாகட்டும், இந்த எல்லா நெரேட்டிவுக்குமான அந்த பதிலை மிக தெளிவாக அஜித் தோவல் அவர்கள் இந்த ஸ்பீச்சில் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெக்கக்கேடு என்ன அப்படின்னா, இந்தியா நடத்திய ஒரு தாக்குதலை
இன்டர்நேஷ்னல் லெவலில் கேள்வி கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த சைனீஸ், துருக்கி, பாகிஸ்தான் இதை மையப்படுத்தி இதை பின்னணியில் இயங்கக்கூடிய ஊடகங்கள், அதில் செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்கள் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க, காலம் எழுதுறாங்க அப்படின்னா கூட அதுக்கு நம்ம பதில் சொல்லாமல் கடந்து போகலாம், இல்லை அவங்களுடைய நோக்கத்தை நம்ம சந்தேகிக்கலாம். ஆனால் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவரே வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டது அப்படிங்கிறது தான் இது எந்த கேட்டகரியில் வந்து சேர்க்கறதுன்னு தெரியல. அதே மாதிரி இது எந்த நாட்டிலையாவது நடக்குமா அப்படின்னும் தெரியல. அந்த நாடு நடத்திய தாக்குதலில் அது தொடர்பான ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு வந்து கேட்கறது. அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் விஷயங்களுக்கு பஞ்சமே கிடையாது, ஒரு 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி நாட்டுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களையே விளையாடுவது அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு நடைமுறையாக இந்திய அரசியலில் ஒரு பேட் ப்ராக்டிஸாக வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதையும் வந்து மிக துல்லியமாக இதில் வந்து அஜித் தோவல் அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 வார்த்தையை குறிப்பிடுறார், ப்ரிசைஸ் அண்ட் இண்டிஜினியஸ். அதாவது நாம் எந்த தாக்குதலை குறிவைத்து அழிக்கணும் அப்படின்னு நாம் வந்து நினைத்தோமோ அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக அழித்திருக்கிறோம், அந்த டார்கெட்டை ரொம்ப தெளிவாக அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இண்டிஜினியஸ், நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியா இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி ஆயுதங்கள், ரெடார் சிஸ்டம், ஸ்வாதி ரெடார், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் அவர் வந்து இந்தியா இந்த ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுடைய சுயசார்பு தயாரிப்புல எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேறி சென்று இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து சொல்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே டைம்ல இன்னொரு விஷயத்த சொல்றார், இது வருங்காலம் தொடர்பானது. இன்ஃபர்மேஷன் வாரியர்ஸ், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் தொடர்பாக நம்மளுடைய மக்களுக்கு செல்ல வேண்டிய செய்திகள், அதை வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள், அதில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஆகணும். அதே மாதிரி நம்மளுடைய டெக்னாலஜிஸை வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக ஏஐ உள்ளிட்ட விஷயங்களை இன்னும் நம்மளுடைய வெப்பன் சிஸ்டத்தை கூட இன்டகிரேட் பண்ணி அது சார்ந்த கண்டுபிடிப்பில் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அந்த ஐஐடி மெட்ராஸில் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நாளை, அதாவது வருங்காலத்தில் நாம் இந்தியா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து உணர்த்தியிருக்கிறார். ஸோ இன்டர்நேஷ்னல் மீடியாஸ், எதிர்க்கட்சி தலைவர், பாகிஸ்தான் உள்ளிட்ட எல்லாருக்குமான பதிலை நேற்று இந்த சென்னை ஐஐடியில் நடந்த ஃபங்க்ஷனில் நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பலூச்சிஸ்தான். நாம் தொடர்ச்சியாக பலூச்சிஸ்தான் தொடர்பாக செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே வரோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவத்தை பலூச்சிஸ்தானுடைய போராளிகள் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஆபரேஷன் பாம் அப்படிங்கிற பேரில் இதை வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 17 இடத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 17 டார்கெட்ஸை வந்து திட்டமிட்டு அதை வந்து ஒழுங்காக ஒருங்கிணைத்து அதற்கான வீரர்களை வந்து அனுப்பி அவங்களுக்கு தேவையான வெப்பன் சிஸ்டத்தை கொடுத்து ஒரு இன்டர்னல் கம்யூனிகேஷனோட இது மிக துல்லியமாக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக பலூச்சிஸ்தானுடைய பஞ்ச்கர், சுராப் தாக்குதல் பற்றி தான் நம்ம நேற்று பேசியிருந்தோம். கெச், காரன் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. பலூச் போராளிகள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவத்தை எந்த ஒரு விதத்திலுமே தாக்கு பிடிக்க முடியாத, திணறக்கூடிய, திறனற்ற ஒரு இராணுவமாக பாகிஸ்தான் இராணுவம் இருக்கு அப்படிங்கிறது முழுமையாக அம்பலமாயிருக்கு. இதை தாண்டி இது சம்பந்தமாக பலூச்சிஸ்தானுடைய அந்த போராளிகள் குழுக்குடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, the resistance has entered a new phase அப்படின்னு சொல்றார். எங்களுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது, எங்களுடைய தடுப்பு அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு சென்று விட்டது அப்படின்னு சொல்றார். இது எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல், ஒரு நாடு இன்னொரு நாடு மேல வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு தாக்குதலை வந்து நடத்தும். அதே மாதிரியான ஒரு தாக்குதலை ஒரு போராளி குழு நடத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயம். அது மட்டும் இல்லாம மக்ரான் கோஸ்டிலிருந்து சுலேமான் மவுண்டன்ஸ் வரைக்கும் அவங்களுடைய அந்த தாக்குதலுக்கான அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ இந்த ரேஞ்ச் வச்சு தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது ஒரு போராளி குழுக்களுக்கு சாத்தியமா அப்படின்னா அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் பலூச் போராளிகள். அது மட்டும் இல்லாமல் அதில் அவங்க குறிப்பிடும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் லாஸ் ஃபார் தி பாகிஸ்தான், அதாவது உயிரிழப்புகளும் நடந்திருக்கிறது, அதே டைம்ல வந்து அவங்களுக்கு பொருளாதார ரீதியில அவங்களுடைய கட்டமைப்பு ரீதியான இழப்பும் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. போலீஸ் பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்துடைய அந்த அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய காவலர்கள் இருக்கிறாங்க. என்னதான் அவங்க வந்து பாகிஸ்தானுடைய போலீஸாக இருந்தாலும் கூட அவங்களும் வந்து அந்த லோக்கல்ஸ் தான், பலூச்சிஸ்தானில் பிறந்த அந்த பலோச் ஐடென்டிட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் தான் அவங்க.
அந்த போலீஸில் பலர் தங்களுடைய ஆயுதங்களை வந்து இந்த போராளி குழுக்கிட்ட கொடுத்து அவங்க சரணடைஞ்சிருக்கிறாங்க. இதை பற்றி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது பயத்தில் நடந்தது கிடையாது, இது தெளிவான ஒரு மனநிலையில் எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த முடிவு அப்படிங்கிறதே பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துடைய அந்த இரும்பு கரத்துடைய ஒரு முடிவாக இருக்கும்னு நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல அரசாங்கத்துடைய கட்டமைப்பு எந்த இடத்துல வந்து மிக முழுமையாக வந்து சீர்குலையுதோ, அவங்களுடைய கட்டுப்பாடு முழுமையாக எந்த இடத்துல இருந்து நகருதோ, அது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். அரசு இயந்திரம்தான் ஒரு பகுதியுடைய அந்த கட்டுப்பாடை வைத்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ தமிழகத்தில் இத்தனை மாவட்டம் இருக்குன்னா, மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸு, ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ஸு, அதே மாதிரி இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய அந்த கட்டுப்பாடு, அரசாங்க இயந்திரத்துடைய கட்டுப்பாடு அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிசமாக இருக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு சிம்பாலிசம் தான் அங்கே. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய காவலர்களே பலோஜை சேர்ந்தவர்கள் அவங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு சரணடைஞ்சிருக்காங்க. சரணடைகிறது அப்படிங்கிறது வெறும் உயிருக்கு பயந்து கிடையாது. இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த ஆட்சியாளர்களை, பாகிஸ்தானுடைய இராணுவத்தை அவங்க ஒரு ஆக்கிரமிப்பு படையாகத்தான் இந்த பலோச் மக்கள் பார்க்கிறார்கள். ஸோ இனிமே ஏற்கனவே அவங்களுடைய அரசாங்க கட்டமைப்பில் இந்த பலோச் மக்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. இப்போது அந்த பிரதிநிதித்துவம் இருந்தவர்களும் தங்களுடைய ஐடென்டிட்டியை உதறிட்டு இந்த தனிநாடு வேண்டும் அப்படிங்கிற இந்த போராட்டத்தில் அவங்க இணைய தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் யாருக்குன்னா பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு. அதே சமயத்தில் இது மிக முக்கியமான ஒரு வெற்றி பலூச் போராளிகளுக்கு. ஏன்னா அவங்க நடத்தின இந்த போராட்டத்திற்கு இத்தனை நாளாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆதரவாக இருந்தாங்க. பலோச் மக்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் பலோச்சோடைய இந்த போராட்ட குழு நடத்திய இந்த தாக்குதலில் அந்த மக்கள் வந்து எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கல. நம்ம பல காணொலிகளில் சொல்லியிருக்கோம். இப்போ அது அடுத்த கட்டமாக நகர்ந்து என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்க, இவங்களும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நகர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ராணுவத்தில் பலூச்சிஸ்தானை சேர்ந்தவர்கள் கணிசமான இடத்துல இருக்கிறாங்க. மிக முக்கியமான பொசிஷன்ஸில் கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் இந்த பாகிஸ்தானுடைய இந்த ராணுவத்திற்கு எதிராக திரும்பினாங்க அப்படின்னா எந்த கதியாகும் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் அப்படிங்கிறது மிக நிதர்சனமாக நம்ம கண் முன்னால் தெரியுது. அதனால மிக முக்கியமான ஒரு போராட்டம், மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது. சர்வதேச நாடுகளுடைய தலையீடு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அவசியமாகிறது. அவங்களுடைய பேச்சிலிருந்தே தொடர்ச்சியாக இந்தியா இதில் தலையிட வேண்டும் அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இந்தியா இதில் தலையிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சர்வதேச சக்திகளை அவங்களும் நாடக்கூடிய அந்த விஷயமும் ஏற்பட்டிருக்கிறது. பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு மாகாணம் தனிநாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி மிக தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நகர்வில் மிக முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் தான் இந்த போராட்டம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.